வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கடற்கரை மலையம்மன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் கான்கோவுக்கு அருகில் ஒரு குக்கிராமம் இருந்தது. அங்கு எளிமையாக வாழ்ந்து வந்த உழவர் குடும்பம் ஒன்று இருந்தது. அவர்கள் ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த குடிசை கட்டுமர கொம்புகளை சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. வைக்கோலால் கூரை வேய பெற்று மூங்கில் சப்பைகளால் குறுக்கு தட்டிகள் கட்டப்பட்டிருந்தது. இந்நாளிலும் அண்ணாம் நாட்டுப்புறங்களில் இப்படிப்பட்ட பல குடிசைகளை காணலாம். அந்த குடிசைக்கு பின்னால் சிறு மரக்காடு சூழ்ந்த ஒரு வெளிநிலம் இருந்தது. அந்த வெளிநிலத்தின் கோடியில் ஒரு சிறிய ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓடையில் பருவத்திற்கேற்றபடி நீர் தெளிவாகவோ களங்களாகவோ ஓடிக்கொண்டிருக்கும். அது என்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்தபடியாலும் காட்டு வண்டல் சேர்ந்தபடியாலும் அந்த குன்றுவெளி செம்மண் தரை முழுவதும் வளமுள்ள பூமியாயிருந்தது. அங்கு தாரோ யா முதலிய கிழங்கு வகைகள் செழிப்பாக வளர்ந்தன. அவர்கள் வீட்டின் அருகில் 2-3 பண்படுத்தப்பட்ட நெல் வகைகள் இருந்தன. அவற்றையும் அந்த சிற்றோரை வளப்படுத்தியது. இந்த நிலங்களும் ஒரு வாழை தோட்டமும் வட்டமான உச்சியையுடைய மாமரம் ஒன்றும் அவர்கள் வளர்த்து வந்த கோழிகளும் வாத்துகளும் அந்த உழவர் குடும்பத்தினர் வாழ்க்கை நடத்துவதற்கு உதவியாக இருந்தன. அந்த உழவன் அந்த காட்டுப்புறத்தில் கிடைத்த பொருட்களை கொண்டு தன் திறமையால் ஒரு மீன் பிடிக்கும் கூடையை செய்தான். அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏராளமான மீன்களை பிடித்து வந்தான். இப்படியான எளிய வாழ்க்கையில் எவ்விதமான குறைவுமின்றி அந்த உழவனும் அவன் மனைவியும் பல நாட்களை கடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகனும் அவன் பிறந்த 2 ஆண்டு கழித்து ஒரு பெண்ணும் பிறந்தார்கள். 2 குழந்தைகளும் இளையுதிர் காலத்திலேயே அந்த காலத்தின் பருவம் முழு தன்மையோடு விளங்குகிற மைய கட்டத்திலேயே பிறந்தார்கள். காட்டுப்புறத்தின் அமைதியான சூழ்நிலையில் அந்த குழந்தைகள் வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் சில சமயம் தங்கள் தந்தையுடன் மலையடிவாரத்திற்கோ கடலுக்கோ செல்லுவார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த கடல் தங்கள் வாழ்க்கையில் விளையாடப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த பையனுக்கு 7 வயதும் பெண்ணுக்கு 5 வயதும் ஆகியது. பிஞ்சு குழந்தைகளாயிருந்த போதிலும் அவர்கள் தங்கள் தாயாரின் அன்றாட வேலைகளில் உதவி செய்ய ஆவலுடன் முன்வந்தார்கள். பெரும்பாலும் அந்த வெளிநிலத்திற்கு சென்று காய்ந்த சுப்பிகளை பொறுக்கி கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு நாள் வழக்கம் போல் அவர்கள் சுப்பி பொறுக்க சென்றார்கள். அன்று அந்த பையன் தன் கையில் ஒரு காட்டரிவாளை ஏந்தி கொண்டு சென்றான். அந்த காட்டரிவாளின் கைப்பிடி நீண்ட மூங்கில் மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. அவன் தன் எதிரில் தென்பட்ட சிறு மரங்களில் இருந்த கொம்பு குச்சிகளை அந்த காட்டரிவாளால் சிவுக் சிவுக் என்று வெட்டி தள்ளினான். இவ்வாறு குச்சி வெட்டி கொண்டிருந்த அவன் அதை நிறுத்திவிட்டு தன் தங்கையின் எதிரில் சென்று போர் வீரன் வாள் வீசுவது போல் தன் அரிவாளை வீசி காண்பித்தான். அவன் சுழற்ற சுழற்ற அந்த காட்டரிவாள் மின்னி மின்னி பாய்ந்தது. தரையில் பனி படிந்திருந்தது. ஈரமாகி இருந்ததால் அவன் கால் வழுவியதோ கத்தியின் பழு தாங்காமல் அவன் கை தளர்ந்ததோ தெரியவில்லை. நாடகம் காட்டிக் கொண்டிருந்த அந்த சிறுவனின் பிஞ்சு கைகளிலிருந்து அரிவாள் நழுவி பறந்தது. அடுத்த கணம் அந்த சிறுமி தலையில் பட்டு இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தாள். அவள் இறந்து போய் விட்டதாக பயந்து விளையாட்டுக்கு கத்தி வீசிய அந்த சிறுவன் காட்டுக்குள் ஓடி மறைந்து விட்டான். அவன் தங்கைக்கு பட்ட காயம் பெரிதாகி இருந்த போதிலும் உயிருக்கு கேடு உண்டாகவில்லை. அந்த காட்டின் அருகாமையில் வசித்த ஒரு கிழவியின் கண்ணில் அந்த சிறுமி தட்டுப்பட்டாள். அந்த கிழவி மந்திர வைத்தியம் தெரிந்தவளாகையால் அவள் விரைவில் அந்த வெட்டுக்காயத்தை ஆற்றிவிட்டாள். அந்த பெண்ணின் பெற்றோர்கள் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்த போது அங்கிருந்த பிட்சு ஒருவரிடம் தங்கள் பெண்ணின் எதிர்காலம் பற்றி ஜோதிடம் கேட்டார்கள். அவருடைய வாக்கு நல்வாக்காக இருந்தது. அத்தோடு அவள் என்றும் புகழுடம்போடு இருப்பாள் என்றும் மலையும் கடலும் உள்ளவரை மக்கள் நினைவில் அவள் இருந்து வரும்படியான பேற்றை அடைவாள் என்றும் அவர் கூறினார். அந்த பெண்ணின் காயம் குணமடைந்த சமயம் மழைக்காலம் துவங்கியது. அவள் அடிக்கடி தன் அண்ணனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவன் மேல் கோபமே இல்லை. அவன் ஓடிவிட்டானே என்று வருத்தமே கொண்டாள். உள்ளபடியே அவன் இல்லாமல் வீடு வெறிச்சோடி போயிருந்தது. அவன் பெற்றோரும் தாங்கள் ஈம பிரார்த்தனை செய்ய மகன் இல்லையே என்று வருந்தினார்கள். கடல் பக்கத்திலேயே இருந்தது. அவன் தன் விளையாட்டினால் நேர்ந்த வினையை எண்ணி மனம் வருந்தி அந்த கடலில் விழுந்து தன் முடிவை தேடிக்கொண்டானா அல்லது காட்டிடையே வனவிலங்குகளிடம் சிக்கி மடிந்தானா ஒன்றும் தெரியவில்லை.
நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளுமாய் காலம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தினர் ஓடிப்போன தங்கள் மகனைப் பற்றி ஒரு செய்தியும் கேள்விப்படவில்லை. ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்த அந்த பெற்றோர்கள் தங்கள் மகனை மீண்டும் காண்போம் என்ற நம்பிக்கையே இன்றி வாழ்ந்து வந்தார்கள். கடைசியில் தங்கள் பெண்ணுக்கு 16 வயதாகும் போது ஒருவர் பின் ஒருவராக கண்ணை மூடிவிட்டார்கள். அவர்களுடைய ஈமச் செலவுக்காக அந்த பெண் தன் வீட்டை விற்றுவிட்டாள். பிறகு ஒரு பணக்கார வீட்டில் போய் வேலை பார்த்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். ஓடிப்போன அவளுடைய அண்ணன் எப்படியோ ஒரு பெரிய துணி வியாபாரியாகிவிட்டான். அவன் உயர்தரமான பட்டு துணிகள் வாங்கி வந்து வியாபாரம் செய்வதற்காக பல முறைகள் சீனாவுக்கு போய் வந்து பெரும் புகழ்பெற்ற வணிகனாகிவிட்டான். அவன் தன் சொந்த ஊரான கான்கோவா பக்கத்தில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு குடித்தனமாக வாழ வேண்டுமென்று விரும்பினான். கான்கோவுக்கு அவன் வந்திருந்த போது எளிய நிலையிலிருந்த நல்ல குணமுள்ள ஒரு அனாதை பெண் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டாள். அவன் அவளை திருமணம் செய்து கொண்டான். முதலில் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே நடந்து வந்தது. மணமாகி ஓராண்டான பின் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் அவர்களுடைய இன்ப வாழ்வு பாவம் குறியதாகிவிட்டது. ஒரு நாள் மாலையில் அழுது கொண்டிருந்த தன் பிள்ளையை தொட்டியிலிட்டு தாளாட்டி தூங்க வைத்துவிட்டு அந்த பெண் குளிக்க சென்றாள். ஒரு பெரிய செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி மான்கெட் என்கிற பழத்தின் தோலை போட்டு ஊற வைத்திருந்தாள். அந்த தண்ணீரில் தலை தேய்த்து குளித்தால் கூந்தல் மென்மையாகவும் பளபளப்பாகவும் கருகருவென்று அழகாகவும் இருக்கும். அந்த பழத்தோல் ஊறிய தண்ணீரை தலையில் ஊற்றி தேய்ப்பதற்காக அவள் தன் கூந்தலை அவிழ்த்து விட்டாள். அப்போது அவளுடைய கூந்தலுக்கிடையில் மண்டையோட்டில் ஓரிடத்தில் வெள்ளையான ஒரு கோடு தென்பட்டது. அது ஒரு வெட்டுக்காயம் போலவே இருந்தது. இதை கவனித்த அவள் கணவன், அந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது எப்படி என்று கேட்டான். அவள் சொன்னாள். அதை கேட்டு அவன் திடுக்கிட்டான். காட்டுக்கு குச்சி வெட்ட சென்றபோது தான் கத்தி வீசிய போது தலையில் அடிபட்டு வீழ்ந்த தன் தங்கை இறந்து விட்டதாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அவள் இறக்கவில்லை. ஆனால் அவளையே தன் மனைவியாக கொண்டு விட்டதை எண்ணி மனங்கலங்கினான். அவன் ஒரு கொலைகாரன் அல்ல என்றால் முறை கெட்டவன், தன் குடும்பத்தின் நற்பெயரை கெடுத்தவன் என்றாகிவிட்டது. விதி செய்த இந்த கொடுமையை அவனால் தாங்க முடியவில்லை. அங்கிருந்து ஓடிவிடுவதென்று முடிவு செய்தான். தன் மனைவியும் மகனும் நன்றாக வாழ்வதற்கு வேண்டிய பொருள் வசதிகளை முதலில் அவன் செய்து வைத்தான். பிறகு பட்டு துணி கொள்முதல் செய்ய தூரதேசம் ஒன்றிற்கு புறப்படுவதாக போக்கு காட்டி அவளிடமிருந்து விடைபெற்று கொண்டான். அவன் கப்பலேறி சென்றதை அந்த குன்றின் உச்சியில் ஏறி நின்று அவன் மனைவி கவனித்துக் கொண்டு நின்றாள். அலைகடலுக்கு மேலே சந்திரனின் பொன்னிறமான கதிர்கள் எழும்பிய அந்த ஒளி தகடுகளின் ஊடே அந்த கப்பல் அடிவானத்தில் மறையும் வரை அவள் பார்த்து கொண்டே நின்றாள். முன்பின் தெரியாமல் தன்னை மனம் புரிந்து கொண்டு பிரிந்து சென்ற அந்த கணவனை பற்றி எந்த செய்தியும் அவள் அறியாமலேயே காலம் கழிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் தன் குழந்தையுடன் கடற்கரையில் உள்ள மேடு அல்லது பாறையின் உச்சியில் ஏறி நிற்பாள். கடலின் அடிவானத்தை நோக்கி அங்கு ஏதாவது கப்பல் தோன்றாதா, அதில் தன் கணவன் திரும்பி வரமாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள். காலையில் ஏறினால் மாலையில் பகலவன் மறைந்த பிறகுதான் அவள் அந்த விடத்தை விட்டு அகழுவாள். அவள் தன் குழந்தையை தாளாட்டியபடியே மனமுருகி வேண்டிக் கொள்கின்ற கீதம் காற்றில் அலைப்புண்டு கடல் அலைகளின் மேல் மிதந்து வரும். அந்த பக்கத்தில் உள்ளவர்கள் கடற்கரையோரத்தில் கைப்பிள்ளையுடன் நிற்கும் அந்த பெண்ணை அடிக்கடி கண்டனர். அந்த வழியாக கடலில் செல்லும் படகுக்காரர்களும் அவளை அந்த இடத்திலேயே காணலாயினர். விரிகடலில் செல்லும் போது தோதான காற்றுகள் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அந்த பெண் பொறுமையோடு நின்று தன் கணவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை எல்லோரும் கண்டார்கள். கடைசியில் தேவதேவனான இறைவனுக்கு அவள் மேல் இரக்கம் பிறந்தது. அவளுடைய பொறுமையை நிலையாக்குவதற்காக அவர் அவளையும் அவள் குழந்தையையும் ஒரு சிலையாக மாற்றிவிட்டார். அது முதல் அந்த மலைப்பக்கமாக கடல் வழியே வடதிசை நோக்கி செல்லும் படகுக்காரர்கள் அவளை ஒரு சிறு தெய்வமாக பாவித்து இந்த பழம் பாடலை பாடி வேண்டுதல் செய்வது வழக்கமாகிவிட்டது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏங்கி நிற்கும் மலையம்மா, ஏலேலோ ஐலசா, எங்கள் நலம் காப்பவளே, ஏலேலோ ஐலசா, தென் திசையின் காற்றுதனை தேவதையே நீ சொல்லி உன் கணவன் போனவட திசைப்புறமே ஒட்டுவிக்க எங்கள் பாய் மரத்தினிலே இசைந்தடிக்க செய்திடுவாய், எங்கள் மன வேண்டுதலுக்கு இசைந்திடுவாய் மலையம்மா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.